வணங்கியே வரவேற்போம் வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம் வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம் சங்க தமிழ் பூங்காவிலே சங்கம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம் 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம் சங்க தமிழ் பூங்காவிலே சங்கம் தரும் பூவெடுத்து கவிச்சாரம் சூட்டி உம்மை வணங்குவோம் அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம் சாலிதனித பதபம வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே.
சம்பவம் பண்ணுற ஹாட்டுக்குள்ள நீ கொடி கிடக்குது சிக்கி தவிக்கிற உள்ள ஒரு தாட்டு வச்சுக்கோ எல்லாம் நல்லா பாடுங்க அம்பே நம்பர் நம்பர் சொல்லி தினமும் செவன் அசைக்கு நான் பாடுங்க இந்த விசை எல்லாம் போட்டு காஃபி ஷாப் கதையில் எல்லாருக்கும் பாடுங்க சாஞ்சு வாட்டமா இருக்குது என் வாட்டர் பாக்கெட் மூஞ்சி
மாமா பாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபிடுன்னு மாலை மாத்தி போடுறீங்க கோல்டன் ஸ்டாரோ என் நெஞ்சில அரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சவரோ டப்பல் படத்தை ராஜா டப்பல் படத்தை ராஜா டப்பல் படத்தை ராஜா மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும் தஞ்சாவூர் போகாதடி தல ஆட்டாமம் மதிக்கும் தூத்துக்குடி போனா சில கப்பல் கதை தட்டும் கொடைக்கானல் போனாங்க மேகம் சுத்தும் அசரது அசரது முப்பத்தம்மா அரியன அரியன முப்பத்தம்மா அசரது அசரது முப்பத்தம்மா அரியன அரியன முப்பத்தம்மா மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே ஆளு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே ஆடு அஞ்சு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே புத்தியை மாற்றிக்கும் மூளையில்லாதவரே வேட்டியை மாற்றிக்க சேலையை கட்டிக்க வெட்கமில்லாதவரே பொண்ணுங்க பேச்சுக்கு புத்தியை மாற்றிக்கும் மூளையில்லாதவரே வேட்டியை மாற்றிக்க சேலையை கட்டிக்க வெட்கமில்லாதவரே வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சு போட்டு வேலை வாங்குவோம் வேலையின்றி போகாது வேறு வேலை தேடாது பாட்டு பாடி கூச்சு போட்டு வேலை வாங்குவோம் நான் ஒரு ராட்சசன் போல் வருவேன் நாளைக்கு வேலைக்கு வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன் ராத்திரி நேரத்தில் தூக்கத்தில் நான் ஒரு ராட்சசன் போல் வருவேன் நாளைக்கு வேலைக்கு வாவென்று நீ சொல்லும் நாள் வரை போரிடுவேன் வானம் வந்து சாய்ந்தாலும் வேகம் வந்து வீழ்ந்தாலும் வேங்கை போல பாய்ந்து வந்து வேலை வாங்குவோம் வானம் வந்து சாய்ந்தாலும் வேகம் வந்து வீழ்ந்தாலும் வேங்கை போல பாய்ந்து வந்து வேலை வாங்குவோம்
மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே. ஆடு அம்பு சேனை வெட்டி காரு வெட்டி போரடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. விஸ்வநாதன் சந்திரனா, வானில் வலம் வரும் நீ கைலாயத்தில் வலம் வர செல்கிறாயா? வலம் வருவதா? அதற்கெல்லாம் எனக்கு ஏது நேரம்? அஸ்வினி நட்சத்திரமலையை சந்திக்கிறாயோ அந்த கணக்கை வைத்துதானே இன்று அஸ்வினி இன்று பரணி என்ற நாட்களே குறிப்பிடுகிறார்கள். உண்மைதான் நாரதரே. என் அழகை கண்டு மயங்கி அந்த 27 பேரும் என்னை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடித்தார்களாம். அதனால் தட்சனின் குமாரிகளான அந்த 27 பேரையும் மொத்தமாக நானே திருமணம் செய்து கொண்டேன். ஆமாம் ஆமாம், அழகுக்கு உதாரணம் சொல்லுவர் சந்திரன் போல அழகென்று தானே சொல்லுவார்கள். அப்படி இருக்க கைலையில் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் அழகே உருவான குழந்தை ஒன்று அவதரித்திருக்கிறது என்று கூறுகிறார்களே, அது உண்மைதானா என்று பார்க்க வந்தேன். ஓ, அது அப்படி போகிறதோ? நாராயண. என்ன நாரதரே? ஒன்றுமில்லை, நீ போக வேண்டிய வழி இதுதான். கைலாயத்தில் சென்று பார், விநாயகரை காணலாம். நாராயண நாராயண. அம்மையப்பருக்கு பிள்ளையாக விநாயகர் அவதரித்திருக்கிறாராமே, அவரை பார்க்க செல்கிறேன். நான் தான் விநாயகர். என்ன விசித்திர தோற்றம் கொண்ட நீயா விநாயகர்? என்ன விசித்திர தோற்றம் கொண்ட நீயா விநாயகர்? மனித உடலும் யானை முகமும் கொண்ட இந்த வடிவமா? அழகின் வடிவம் பார்க்க கேலியாக உள்ளது. சந்திரா, அழகால் உருவானவன் என்று ஆணவத்தால் எம்மை அவமதித்த நீ அந்த அழகை இழந்து அருமையாக அழகாயாக. ஐயனே என்னை மன்னியுங்கள், ஐயனே என்னை மன்னியுங்கள். உண்மையான அழகு எது என்பதை உணரும் காலம் வரை இப்படியே இருக்க கடவாய். தீர்க்கும் ஐயனே போட்டி, ஆணைமுகம் கொண்ட ஐயனே போட்டி, பாவத்தை தீர்க்கும் பரம்பொருளே போற்றி. ஐயனே ஐயனே உண்மையான அழகு எது என்பதை உணரும் காலம் வரை இப்படியே இருக்க கடவாய். தனீஸ்வரனின் பணிவான வணக்கங்கள். ஓ, நீதான் தனீஸ்வரனா? ஆம் பிரபு. இங்கு எதற்காக வந்துள்ளாய்? விண்ணவரோ மன்னவரோ எனது பிடியில் சிறிது காலங்கள் இருக்க வேண்டியது இறைவன் எனக்கு விதித்த கடமை. அதன்படி தங்களை சிறிது நாட்கள் பிடிக்க வேண்டியது எனது உரிமை. எம்மை கூடவா? மகேஸ்வரனையே பிடித்த இந்த சனீஸ்வரன் அவரது மைந்தனை மட்டும் விட்டு விடுவானா என்ன? அதுவும் சரிதான். நீ எம்மை எவ்வளவு காலம் பிடிக்க வேண்டும்? 7 நட்சத்திர காலங்கள். எந்த நட்சத்திரத்தில் பிடிக்க வேண்டும்? அஸ்வினி நட்சத்திரத்தில் பிடிக்க வேண்டும். இன்று அஸ்வினி நட்சத்திரம் என்பதை எப்படி தீர்மானித்தாய்? சந்திரன் எந்த நட்சத்திரத்தோடு இருக்கிறானோ அது அந்த நட்சத்திர நாள். அதன்படி இன்று அஸ்வினி நட்சத்திர நாள். அதனால் தான் தங்களை பிடிக்க நான் வந்துள்ளேன். ஆனால் இப்பொழுதுதான் சந்திரனே இல்லையே. அப்படி இருக்க அவன் எப்படி அஸ்வினியோடு இணைந்திருக்க முடியும்? நீ எம்மை எப்படி பிடிக்க முடியும்? அதுவும் சரிதான். அப்போதுதானா நான் இப்ப என்ன செய்ய வேண்டும்? இன்று போய் நாளை வா. விநாயக பெருமானே, தங்களது ஆணைப்படி வந்துள்ளேன். இன்னும் சந்திரன் வரவில்லையே. இன்று போய் நாளை வா. விநாயக பெருமானே, இன்னும் சந்திரன் வரவில்லையே. இன்று போய் நாளை வா. விநாயக பெருமானே, இன்னும் சந்திரன் வரவில்லை. ஆம், புரிகிறது. இன்று போய் நாளை வருகிறேன். கணபதியே, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். கருணை வடிவான கணபதியே, அருளே உருவான ஐயங்கரனே, எனது கணவர் செய்த பிழையை மன்னித்து முன்போல் பிரகாசிக்க அருள் புரியுங்கள். அவ்வாறே ஆகட்டும். வானில் உலா வரும் நிலா. விநாயக பெருமானே, ஒரு
ஒரு நித்திய திருமேனி, இரண்டு செவிகள், 3 கண்கள், 4 புயங்கள், 5 கரங்கள் கொண்ட யானைமுக கடவுளே, எனக்கு அருள் புரியுங்கள். சந்தியா, நீ எம்மை பரவசித்து சாபத்திற்கு ஆளான நாள் 4ஆம் பிறை சதுர்த்தியாகும். இந்நாளில் உன்னை காண்போர்கள் நீ பெற்ற அதே சாபத்தின் பாவத்திற்கு ஆளாவார்கள். ஆனால் எனக்கு விருப்பமான ஆவணி மாத கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தியில் என்னை வணங்கினால் அதுவரை அவர்களின் வாழ்க்கையில் நடந்த அனைத்து பாவங்களும் நீங்கி அவர்கள் உன்னத வாழ்க்கையை பெறுவார்கள். ஆஹா, என் ஆணவத்தை அளித்த காரணமாக விநாயகர் சதுர்த்தி என்னும் பெரும் விழாவே தந்து விட்டீர்களே. இதுவே எனக்கு பெரும் பாக்கியம். விநாயகர் பெருமானே. விநாயக பெருமானே. யார்? சனீஸ்வரனா? ஆம் பிரபு, 7 நாட்களாக தங்களை பிடிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறேன். இன்றையாவது தங்களை பிடிக்க அனுமதி தாருங்கள். சனீஸ்வரா, ஒருவரை பிடிப்பதிலும் சரி விடுவதிலும் சரி காலக்கணக்கு மாறாத நல்லவா? அதில் என்ன சந்தேகம்? நீ எம்மை எப்போது பிடிக்க வேண்டும்? சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தோடு இருக்கும் போது பிடிக்க வேண்டும். நீ எம்மை எப்போது விட வேண்டும்? சந்திரன் பூச நட்சத்திரத்தோடு இருக்கும் போது விட வேண்டும். சந்திரா, இன்று நீ எந்த நட்சத்திரத்தோடு இருக்க வேண்டும்? இதோ இந்த பூச நட்சத்திரத்தோடு தான் பிரபு. பிறகு என்ன? அவ்வளவுதான். அப்படி என்றால் நீ எம்மை அஸ்வினி நட்சத்திரக்குரிய நாளில் பிடித்துவிட்டு பூச நட்சத்திரக்குரிய நாளில் விட்டுவிட்டாய். நீ எம்மை பிடிக்கும் காலக்கேடு முடிந்து விட்டதே. அது தேனூட்டும் இன்று பாலாரும் தேனாரும் காலாத்தே பொழுது
வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுமா பாம்பே அல்வா போலே என் பேரத்தான் நல்லுமா எவனும் ஏறலாமா தோடம் வகம் பசந்து இவத ரஜ நகம் சிறிது வகிசுந்து மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா பஜன நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா கொஞ்சம் கொம்பத்தேன் படிச்சிருப்பா குடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா வெடிச்சா வெள்ளரிக்கா வேண்டாத ஆள் இருக்கா மைடிய டாலி ஒண்ணு மல்லிகா கூப்பிடுறா நீ கண்ணடிச்சா காசு பணம் செலவா இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அதவாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடித்தேரிஞ்சாக்கா மாறேன் போங்க அதவாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடித்தேரிஞ்சாக்கா மாறேன் போங்க விதியின் சதியை மாற்றும் பாகுபலியின் சிவலீலைகள். சிவாய சிவ சிவாய ஒட்டி ஒட்டி அண்ணே, ஏன் இவ்வாறு தண்ணீர் சுமந்து கஷ்டப்படுகிறீர்கள்? சிவனின் உச்சி குளிர கங்கை நாடிய வேதனை மங்கை சூடிய பாகனே அடியவரை புறக்கும் நேசனே ஆக்கும் போதில் பிரம்மனே காக்கும் போதில் மாலனே நீக்கும் போதில் காலனே நீக்க மர நிறையோனை மறப்பேனோ சூக்கும் யாக்கையை துரைப்பேனா
விதி என்ன விதி சிவனே கதி என இருக பிடி ஓடிவிடும் விதியின் சதி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்பனுக்கு மலையுண்டு கைலாயம், அன்னைக்கொரு மலையுண்டு ஏழுமலை, அண்ணனுக்கு மலையுண்டு பழனிமலை, ஐயப்பா உனக்குண்டு சபரிமலை. சரணம் சரணம் சரணமுப்பா சுவாமியே, சரணம் சரணம் சரணமுப்பா. भोले की मस्ती में नाचेंगे सारे, बोले हरेंगे जो कष्ट तुम्हारे, बोले के नाम पे चलती है दुनिया, पार लगेगा बोले के सहारे, बोले के नाम के लगा ले तू भी दम, फिर भूल जाएगा तू सारे जिंदगी के गम, तुझे देंगे बोले दर्शन साक्षात सामने, जैसे हनुमान जी को दिए श्री राम ने, बोले की भक्ति में मिल के सारे आज बोले हर हर महादेव महाकाल बम बोले, बम बोले, बम बोले, बम बोले, बम बोले, बम बम बोले, बम எங்கும் சிவாய, எதிலும் சிவாய, யாரும் சிவாய, சர்வம் சிவாய, சகலம் சிவாய, சிவாய சிவ சிவ சிவாய. பூமி எல்லாம் வறண்டு போய் இருக்கு, நீங்க தான் அதுக்கு ஒரு வழி சொல்லணும். கவலைப்படாதீர்கள், நான் எம்பெருமானிடம் தாவம் செய்து உங்கள் கவலைகளை போக்குகிறேன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாகி மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரனாய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவசகமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து நின்று நெம்பிமோன். வெள்ளத்தி வீழ்ந்தேன் சிகரம் சேர்த்தாய், வெள்ளத்தி வீழ்ந்தேன் கரை சேர்த்தாய், எதிரியே வீழ்ந்தேன் உன்னிடம் சேர்ப்பாய், சத்திய நாயகனே சத்தே உரைப்பாய். முனிவரே, உங்கள் தகுதி யாமின் பூச்சம், நீங்கள் எத்தனை முறை கீழே இருந்தாலும் உங்களை தூக்கிவிட இந்த அப்பன் இருக்கின்றேன், நினைவில் கொள். சில விஷயத்திற்கு சில காலம் காத்திருக்க வேண்டும். ஒளிய காலம் வந்த பெண்மனம் தெரியும், எதுக்காக இவ்வளவு காலம் காத்திருந்தோம் என்று. நீ பத்தி சேவையானால் நீ எந்தருகே வருகிறாய், நீ தொண்டு சேவையானால் நான் ஒன்றருகே வருவேன். கலந்த ஜோதியே, நாடி 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 நாட்களிந்து போதியே, வாடி 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 மாண்டு போன மாந்தகர். ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய. பயம் கொள்ளாதே, நினைவில் கொள். என்னை மீறி ஒன்று எதுவும் நெருங்காது. மனம் ஒழுங்கி வேண்டுவோரின் வேண்டுதல் எதுவும் வீணாவதில்லை.
காப்பாத்துங்க. அதோ ஒரு மரம், அது மேலே ஏறி உட்கார்ந்துக்கலாம். ஐயோ, நம்ம தூங்கிட்டோம்னா நம்ம கீழே விழுந்துருவோம், நம்மள புலி சாப்பிடும். அதனால நம்ம ஒரு இலையா கீழே பிச்சு கீழே போடும். சூரியன் தூங்கலாம், ஆனா எனது விழி தூங்காது. சூரியன் தூங்கலாம், ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, நேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேரத்தை நின்ற நிமிடம் அடி போற்றி, சீரார் பெருந்தரையாம் தேவன் அடி போற்றி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. प्रवाह पावितस्थले कलेवलम्ब्य लम्बितां भुजङ्गलिङ्गमालिकामड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवः जटाकटाः सम्भ्रम भ्रमन्निलिम्ब निर्झरी विलोल वीचि वल्लरी विराजमानमूर्धनि ढगज्ज्वलल्ललाटमट्टपावके किशोर चन्द्रशेखरे रति प्रतिक्षणम् எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ செய்த தான தர்மம் நிச்சயம் உன் குலத்தை காக்கும். சிவசிவ என்றிட தீவினை மாயும், தினம் சிவசிவ என்றிட திருவருள் கூடும். சிவசிவ என்றிட சோதனை தீரும், சிவசிவ என்றிட நிம்மதி சேரும். சிவசிவாய சிவசிவாய.
இவனை துணுவான இன்னும் ஜனத்திடக்க காலம் மடித்து வச்சால் சொர்க்கம் போலும் மண்டம் வாஞ்சனன் மேடைக்கு வரவும். வந்து 40,000 பங்கிட்டு வராங்க வாங்க. अंडा डीजे सच लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के पूछो तो थोड़ा राउंड घुमा के अंडा डीजे सच लगा के कोकोनट में लस्सी मिला के आ जाओ सारे मूड बना के और रजनी நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டிய புரிக்கிற சாமி சாமி நான் சாமி சாமி சொல்ல நீ என் புருஷனான ஃபீலிங்கு தான் சாமி சாமி நீ எதிர எதிர நடக்கையில நீ எதிர எதிர நடக்கையில எழுமலையா தரிசனங்க சாமி நீ பக்கம் பக்கம் நின்ன அந்த பரமேஸ்வர போல தொட சாமி நீ இல்லாம நான் போகும்போது கல்லும் முள்ளும் குத்துதடா சாமி 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 ஓய சாமி மன்மத சாமி மந்திர சாமி பொக்கிரி சாமி சாமி ஓய சாமி மன்மத சாமி மந்திர சாமி பொக்கிரி சாமி எங்க போறாங்க அன்புக்கு நீ தண்ட ஆளு வந்து கட்டிக்கடாய குடும்பெல்லாம் தாயது பாரு தமிழ் தெரியாதா ஹிந்தில के चांद को घूंघट नीचे छुपा के लाई तेरे लिए दुनिया से नजरें चुरा के मेरे खाई तू ही बता जाऊं मैं कहाँ मुझको दुआ किसकी लगी भाई आके बता रहा हूँ जो यहाँ इल्ले फिकर आजा इधर बीच पे लगा ले तू ठुमका 1 2 3 4 get on the dance floor 1 2 3 4 get on the dance floor வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தேவனுக்கு சீக்கிரத்தை சீக்கிரப்பா ஐயவனுக்கு ஏறுக்கு மாறாதப்பா ஒரு வேலை செய்ய விடுற கடை நம்ம அருமை பெருமைலாம் எந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிய போகுது சரி கோலத்தை போடுவோம் கோலம் போட்டேன் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டேன் சரி கோலத்தை போட்டாச்சு குப்பையை தட்டிட்டு வருவோம் நம்ம குப்பையை இதுலயே தட்டிட்டு போயிரும்
என்ன கோபாலே இந்த பக்கம் ஏன்ட்டே கேக்குறியா? இவ்வளவு நாளும் என் வீட்டு வாசல்ல குப்பை கொட்டுற யாரு கொட்டுறான்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். நீ தானா? இரு நம்ம ஊரு 2 மணி அடிக்கார கோபாலு மீனா மேல புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பஞ்சாயத்து கூட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். நம்ம எல்லாரும் கூட்டிட்டு நாட்டாமை காணுமே. சின்ன கவுண்டரே உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. பஞ்சாயத்தை கூட்டிருக்கோம். நம்மளோட ஊர்ல எவ்வளவு இருந்தாலும் தைரியமா சொல்லு, அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருவோம். அருவாளா இப்ப தேவைப்படாது, தேவைப்படும் போது பின்னால வாங்கிக்கலாம். எல்லாரும் வீட்டு வாசலையும் குப்பை கிடக்குது. இந்த குப்பை போடுறவங்க இந்த பஞ்சாயத்திலே கண்டுபிடிச்சு இந்த மரத்துல 2 நாள் கட்டி தொங்கணும் தலைவரே. ஆஹா ஈனாபானா இவனுவ போற வேகத்தை பார்த்தா நம்ம அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துடும் போல. கவனமா டீல் பண்ணி களைச்சு விட்டுறாராசா. நடக்கட்டும் நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லுப்பா, நீ பயப்படாதா. பயப்படாதா. ஏன்டா பயப்படுற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆச்சு. சொல்றா. சொல்றா. இதுக்கு போய் ஏன்டா தயங்குற? பயப்படாம சொல்றா. என்ன தலைவரே, அவன் என்ன இந்த மாதிரி தைரியமானாலா? கொஞ்சம் பயந்தவன் தானே. போற போக்குல சொன்னா சொல்லட்டு, இல்லைன்னா விட்டுருவோம். அது வந்து என்னடா அது வந்து இது வந்துன்னு ஒழுங்கா விஷயத்த சொல்றா. என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்றா. நீ சொல்ற தலைவரே, நான் பஞ்சாயத்துல ஒண்ணு யோசிச்சிருக்கேன். நீ என்னதான் நினைக்கிறேன் பஞ்சாயத்துல இருந்ததான் போதும், வெளியே போறாங்க. நீங்க பேசுங்க தலைவர். என்னடா முழிப்பு? அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். தலைவரே, நான் இந்த பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? நீ ஒண்ணு சொல்லி சொல்லிட்டானே, ஒழுங்கா வெளியே போயிரு. அவ்வளவு கோத்துக்கு வெட்டி கூட பாத்துக்க. என்னடா சூடாமானா வந்தவங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன். கலாட்டா பண்ற, அடிச்சனா வீசலாம் தெரிச்சு விட. உட்காடுறா. என்ன தலைவரை, நான் தானே பேச முடியும். என் மேலதானே பஞ்சாயத்து கூட்டி இருக்கீங்க. நான் பேசாம யாரு பேசுவா? நானும் வந்தால இருந்து பாத்துருக்கேன். நீனே பேசிட்டு அவனே பேச விடுறா. என்னடா தலைவர் சும்மா பேசிட்டு இருக்கீங்க? நீங்களா இதுக்கு பஞ்சாயத்துல தேவையில்லை, வெளியே போங்க. ஃபர்ஸ்ட் சும்மா பேசிட்டு இருக்கீங்க, வெளியே போங்க. என்னடா சூடாமானா வந்தது நானும் பார்க்க உரிமையான நான் தானே. நீனா பேசுறா. உட்காடுறா. தலைவரே, அவன் கொஞ்சம் பயந்தவன் தானே. என்னை மாதிரி கொஞ்சம் தைரியசாலியா இருந்தா ஏதாவது சொல்லுவான். போன வாட்டி கருப்பு சாமியை வெள்ளை சாமி காட்டி கொடுத்துட்டான்னு விரட்டி வெட்டல. அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து போமா இல்லையா? அவனே பேச விடுறா. தலைவர் அவன் பேசவே மாட்டுக்கா. எதுக்கு பஞ்சாயத்து கூட்டினான்னு தெரியல. சும்மா தலைவர் துண்டை போட்டு நிக்கான். அவன் என்ன பண்ணான்? ஒரே கையில மைக்க பிடிச்சு சும்மா நிக்கிறான். என்னடா பேசுடா ஏதாச்சு. அவன் எப்படி பேசுவான்? ஆளாளுக்கு நீங்க பேசுனீங்கன்னா அவன் எப்படிதான் பேசுவான்? நீங்க மூடிட்டு உட்காருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உட்காருடா. நீங்க உட்காருடா. வெட்டி வீசாதா சரி. தலைவரை, நான் என்ன பண்ணுவேன்? அவன் பேசவே மாட்டேங்கான். ஏதோ வாரம் ஒருத்தர் நின்றுறான். நீங்களும் பேச விட மாட்டேங்க. அவனை பஞ்சாயத்தை கழிச்சுட்டு போனாலும் போக மாட்டேங்கான். எனக்கு என்னவோ வசந்த் மேலதான் ஒரு சந்தேகம். இன்னைக்கு அவன் வீட்டு வாசல்ல குப்பை அடங்குச்சான் கேளுங்க. இன்னைக்கு அவன் வீட்டு வாசல்ல குப்பை இருந்துச்சா இல்லையா? தலைவரே, ஆனா இன்னைக்கு என் வீட்டு வாசல்ல குப்பை இல்ல தலைவரே. குப்பை போட வந்த ஆளை சொல்லணுமா இல்லையா? அதானதான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க. சொல்லவும் மாட்டேங்க, வெல்லவும் மாட்டேங்க. எதுக்கு அவனை பஞ்சாயத்து கொட்டிய? சொல்றோம், பயப்படாத. குப்பை போட வந்தவங்கள சொல்லு.
தைரியமா சொல்லு. எப்படி அது வேற யாரும் இல்ல தலைவரே. என்னடா பேசுற? யாரும் இல்லன்னா யாரு? நாட்டாமையா? இல்லன்னா இவன் பக்கத்துல உட்காந்து வெள்ளை சட்டை எவனா? இல்லன்னா அருவா பிடிச்சிட்டு இருக்கான எவனா? இல்லன்னா பச்சை சட்டை எவனா? அவனுக்கே 2 பொண்டாட்டி 7 பிள்ளை இருக்கு. மூத்த பொண்டாட்டிக்கு 3 பிள்ளை, இளைய பொண்டாட்டிக்கு 4 பிள்ளை. அதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டாமா? தலைவரை நீங்க மெயின்டைன் பண்றீங்களா? அவனோட மெயின்டைன் பண்ணுங்க. தலைவரை கேளுங்க. இன்னைக்கு அவன் வீட்டு வாசல்ல குப்பை அடைஞ்சா மஸ்ட் நீ அதை கேளுங்க. இன்னைக்கும் வீட்டுல குப்பை இருந்துச்சா இல்லையா? தலைவரே இன்னைக்கு என் வீட்டு வாசல்ல குப்பை இல்ல. ஆனா குப்பை போட வந்த ஆள் வேற யாரும் இல்ல, இந்த ஆளா இருக்கான். இவ்வளவு நேரமா அதான் நாங்க கேட்கோம். சொல்றா. அது வேற யாரும் இல்ல தலைவரே. தலைவரே வந்ததுல பாத்தீங்கன்னா சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கான் தலைவரே. வெள்ளை சட்டை தான் கண்ணு முடிக்கான். இவனாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். தடுக்க வரோம், அப்பப்ப தடுக்க வந்துட்டு இருக்கான். இவனாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பச்சை சட்டார முழிக்கான் அப்பப்ப. ஊர் மக்களுக்கு ஒண்ணுன்னா தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் குப்பிடிக்க வேண்டாம். அதுக்குள்ள இருந்து காத்துல இருந்து மூச்சு பாதிக்கும். சரியா? இப்பமாச்சு சொல்றாங்க வீட்டு வாசல குப்பை யாரு கொட்டினா? தலைவரே வீட்டு வாசல குப்பை இல்ல தலைவரே. நான் குப்பை கொட்டுற மாதிரி கனவுதான் தலைவர் தெரியும். ஈனா போனா நம்ம சுப்ரீம் கோர்ட்டே வந்தா தடுக்க முடியாதா? நடக்கட்டும். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தி என்றால் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். குச்சி பட்டாசா தெரிக்க அவ வந்தாச்சா, பட்டி கண்ணாச்சா, திருப்பி பத்தி கிச்சாதேன்னு சட்டம் சொல்லால, பிக்கிற தன்னால மீ கொத்தி கொள்ளால, மென்ன தின்னு போட்டாரு மசப்பாட்டி கட்டாட்டி என்ற கலசான கலட்டான மசப்பாட்டி கனகாட்டி என்ற கலசான கலட்டானே. தலைவியும் நீ தென்பாங்கு திருமகளோ, பண்பாடும் குலமகளோ, தென்பாங்கு திருமகளோ, பண்பாடும் குலமகளோ, எல்லாம் முன்னோடு தானோ. திருவள்ளற் செல்வியோ நான் தேடிய தலைவியோ.
அது யாரோ எவரோ ராமன் தேடிய சீதை